எப்போவுமே பொதுமக்கள் வாங்குறதுனால விலை ஏறாது. ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட்டும் தங்கம் வாங்கி ஸ்டாக் வைக்கிறதுனால தான் தங்கம் விலை உலகளவில் ஏறுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு கிராம் விலை 18,000 to 20,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளி வந்து கிட்டத்தட்ட 400 to 450 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிராம். எந்த கண்ட்ரியும் கடந்த 4-5 மாதங்களாக, இந்த 3 மாதங்களாக தங்கத்தை வந்து வாங்கி ஸ்டாக் வைக்கலை. ஸோ இனி வர காலங்களில் நம்ம வந்து பெருசாக கம்மியாகுமா அப்படிங்கிறத விட இப்போ கம்மியான சூழ்நிலையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், தங்கம் வாங்குறது நினைக்கிறவங்களாகட்டும், அவங்க வந்து வாங்குறது நல்லது. இப்போ இதுவரைக்கும் நடந்த போர் வேறு, இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் வேறு. கடந்த சில 1-2 வருடங்களுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்போ கூட தங்க விலை குறையலை. என்ன ரீசன்னா அங்கே வந்து எண்ணெய் வளம் கிடையாது. ஆனால் ஈரானில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு 40% ஆயில் ப்ரொடக்ஷனு, கேஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஈரானில் இருந்து தான் உலக நாடுகளுக்கு சப்ளை ஆகுது. வழக்கமாக பார்த்திங்கன்னா போர்னாலே தங்கம் தான் ஃபஸ்ட்டு விலை உயருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த டைம் இது வந்து அப்சைட் டவுனாக மாறி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா கோல்டை விட முக்கியமாக கருதப்படுகிற ஆயிலு, கேஸு, பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து நமக்கு தட்டுப்பாடு வந்துருமோங்கிற பயத்தில் எந்த கண்ட்ரியும் கடந்த 4-5 மாதங்களாக, இந்த 3 மாதங்களாக தங்கத்தை வந்து வாங்கி ஸ்டாக் வைக்கலை. எப்போவுமே பொதுமக்கள் வாங்குறதுனால விலை ஏறாது. ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட்டும் தங்கம் வாங்கி ஸ்டாக் வைக்கிறதுனால தான் தங்கம் விலை உலகளவில் ஏறுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஈரான் இஸ்ரேல் போர், அமெரிக்கா போர் ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட எந்த கண்ட்ரியும் தங்கம் வாங்கி ஸ்டாக் வைக்கலை. அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் தங்கம் வாங்க ஆட்டோமேட்டிக்காக ரேட் மேலே போயிட்டே இருக்கும். டன்ஸ் கணக்கில் வாங்குவாங்க. இந்த வாட்டி ஈராக் இந்த ஈரான் அமெரிக்கா போருங்கும்போது எங்கே தட்டுப்பாடு வந்துருமோங்கிற பயத்தில் எந்த கண்ட்ரியும் பெரிய அளவில் கொள்முதல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் வைஸ் கடந்த ஒரு 2 வருஷமாகவே ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா விலையின் உச்சபட்ச விலை ஏற்றத்தினால அதிகமாக பாதிக்கக்கூடியது பொதுமக்கள், அப்புறம் பொற்கொள்ளர்கள். தங்கத்தை தயாரித்து தரக்கூடிய அவங்களுக்கு வேலை இல்லை. 70% வேலை கம்மியாயிடுச்சுங்க. வியாபாரமும் 50% கம்மியாயிடுச்சுங்க. இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நமக்கு அது ஒரு கரன்சி வேல்யூமோ, சில்வர் பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து ஒரு கிலோ வந்து வெறும் ஒரு 80,000, ஒரு கிலோ வந்து 1,10,000 இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனா வந்து சில்வரை வந்து ரேர் மினரல்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்தங்காட்டி அதனுடைய விலை டிமாண்ட் கருதி கிட்டத்தட்ட ஒரு 410 ரூபா கிராம் வரைக்கும் போச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கம்மியாகி கிட்டத்தட்ட இன்றைக்கி 250 ரூபா வந்திருக்கு. இல்லை, இந்த சுச்சுவேஷனுங்கிறது வந்து ஆக்சுவலி இது கோல்டு அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரமாக நம்ம எடுத்துக்கணும். விலை கம்மியாகிறது நல்லது தான், வியாபாரத்துக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது, வேலை செய்யக்கூடிய கோல்ட் ஸ்மித் பொற்கொள்ளருக்கு நல்லது தான். இது எப்படி எடுத்துக்கணும், திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு. ஆனால் இந்த விலை இப்படியே இருக்குமானா இப்படி இருக்காது. இப்போ ஈரான் அமெரிக்கா போர் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எல்லா கண்ட்ரிஸும் ஆர்பிஐ மூலியமாக அவங்கவுங்க சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரி மூலியமாக வாங்கும்போது தங்கத்தோட விலை கண்டிப்பாக உயரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு கிராம் விலை 18,000 to 20,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளி வந்து கிட்டத்தட்ட 400 to 450 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிராம், செப்டம்பருக்கு மேலே இந்த 2026. பேங்க்ல வந்து ஒரு சில கோல்டுக்கு வந்து ஜாஸ்தி தரேன், கம்மியாக தரேங்கிற மாதிரியான இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சீரான இதாகவே இல்லை. இல்லை, பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் நேஷனல் பேங்க்கில் வந்து ஆர்பிஐ நாம்ஸ் படி தான் அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ பிளெட்ஜிங் வைக்கிறீங்கனாக்கா இன்றைக்கி கிராம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14,175 ரூபா இருந்ததுங்க. ஒரு பவுன் வந்து 1,13,400 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து 17,380 ரூபா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 6,700 ரூபா இந்த 2-3 நாளில் கம்மியாயிருக்குங்க. அதே மாதிரி வெள்ளிலையும் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா கம்மியாயிருக்கு. ஸோ நீங்கள் பிளெட்ஜிங் பார்த்தீங்கன்னா 16,200 ரூபா 22 கேரட் விலை இருந்தப்போ நேஷனலைஸ்ட் பேங்க்கில் வந்து 9,600 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 8,000 சில்லரை கொடுப்பாங்க. பொதுமக்கள் கோல்டே வாங்க முடியாத இல்லை, இது வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் சேவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 25 வருஷமாக ஒரு 50 பவுன் சேமித்து வச்சுருக்காங்கன்னா அந்த சேமித்து வச்சுருந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தோட மதிப்பு தான் கூடியிருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வெறும் 7,600 ரூபா இருந்தது. ஒரு பவுனே பார்த்தீங்கன்னா 63,000 தான் இருந்தது 2025 ஜனவரி மாதம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உச்சபட்ச விலைக்கு போய் திருப்பி கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ஸோ இனி வர காலங்களில் நம்ம வந்து பெருசாக கம்மியாகுமா அப்படிங்கிறத விட இப்போ கம்மியான சூழ்நிலையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும் தங்கம் வாங்குறது நினைக்கிறவங்களாகட்டும் அவங்க வந்து வாங்குறது நல்லது. தேங்க்யூ. வேறு ஓகே ஸ்டார்ட். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா 3 மாதமாக ஏன் வந்து இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சைனா, இந்தியா, ரஷ்யா இந்த மாதிரி பிரிக்ஸ் அமைப்பு சேர்ந்த ஒரு நாடுகள் வந்து டாலர் வேல்யூவேஷன், அதாவது அமெரிக்க டாலரை வந்து டீடாலரேஷன் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் கோல்டை பூரா வாங்கி டன்ஸ் கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டாலருக்கு நிகராக கோல்டு தான் மாற்று மெட்டீரியலுங்கிறது அது ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த விலை ஏற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்குமே வந்து கோல்டை விட ஆயில் தேவைப்படுது, பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருமோன்னு தேவைப்படுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது வரைக்கும் ஆயிலுக்காகவோ பெட்ரோலுக்காகவோ எந்த கண்ட்ரியும் தாங்க வாங்கி வச்சிருந்தா டன் கணக்கில் கோல்டை வந்து விற்பனைக்கு வரல. அப்படி விற்பனைக்கு வந்துச்சுன்னா இன்னும் விலை கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் அது நடக்கலை. சமீபத்தில் ட்ரம்ப்பும் இப்போ நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி இன்னொரு 2-3 நாளில் நாங்கள் போகிற வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது மறுபடியும் எல்லாத்தோட முதலீட்டாளர்கள் பார்வையும் தங்கத்துக்கு மேலே மறுபடியும் வரலாம். ஸோ தங்கம் விலை மறுபடியும் உயரக்கு வாய்ப்பு இருக்குது.